மீனாட்சி சொல்றாங்க, நான் கிளம்புறேன். வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, மீனாட்சி இரு. ஜீவா சொல்றாரு, மீனாட்சி வேற எங்கேயாவது தங்க இடம் பார்க்கலாம், நானும் உன் கூட வரேன் மீனாட்சி. மீனாட்சி சொல்றாங்க, வேண்டாம் ஜீவா, இந்த வீட்டு உறவே எனக்கு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நீ மாத்திரம் ஏன் வர்ற? இந்த வீட்டுல இருக்கவங்க அவங்க தயவு இல்லாம எதுவும் செய்ய முடியாதுன்னு பேசுவாங்க. அந்த பேரு எனக்கு வேண்டாம். என் அம்மா கொடுத்த தைரியம் எனக்கு இருக்கு, அது போதும். நான் வர்றேன். ஜீவா சொல்றாரு, மீனாட்சி நான் சொல்றதை கேளு. மீனாட்சி ஜீவா சொன்னதை கேட்காம நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் மீனாட்சி போறத பார்த்து வருத்தப்படுறாங்க. மீனாட்சி பொட்டியை எடுத்துக்கிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்ல இருக்க 2 பேரு மீனாட்சிய பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, என்ன மச்சி தூக்கிடலாமா? மீனாட்சி பின்னாடியே 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. மீனாட்சி யாரோ பின்னாடி வர்றத உணர்றாங்க. பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் மீனாட்சிய பார்த்த உடனே நடக்கிறத நிப்பாட்டிடுறாங்க. நாளை சந்திப்போம்.